இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ராவணனின் வழிப்படி நடந்து பாபாவை நிந்தித்ததால் பாரதம் சோழியைப் போன்று ஆகிவிட்டது. இப்போது அதை தெரிந்து கொண்டு நினைவு செய்தால் செல்வந்தர் ஆகிவிடுவீர்கள். ஏனி படத்தில் எந்த ஒரு அதிசயமான ரகசியம் அடங்கியிருக்கிறது? அரைக்கல்பம் பக்தியின் நடனமாகும். பிறகு அரைக்கல்பம் ஞானத்தின் நடனமாகும். பக்தியின் நடனம் நடக்கும்போது ஞானம் கிடையாது. ஞானத்தின் நடனம் நடக்கும்போது பக்தி கிடையாது. அரைக்கல்பம் ராவணனின் பிராப்தி நடக்கிறது. மேலும் அரைக்கல்பம் குழந்தைகளாகிய நீங்கள் பிராப்தியை அனுபவிக்கிறீர்கள். இந்த ஆழமான ரகசியம் ஏணிப்படியின் படத்தில் அடங்கியிருக்கிறது. பக்தி துவாபர யுகத்திலிருந்து ஆரம்பமாகிறது. பக்தி ஆரம்பமானதும் ஞானத்தின் பலன் நிறைவடைகிறது. பிறகு இறங்கும் கலை ஏற்படுகிறது. எப்போதெல்லாம் பாரதத்தில் இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் நிந்தனைகள் அதிகம் நடக்கிறதோ அப்போது நான் வருகிறேன். யாருக்கு ராஜ்யத்தை அளித்தேனோ அவர்களே ராஜ்யத்தை இழந்து அமர்ந்திருக்கிறார்கள். கணக்கு வழக்கு முற்றிலும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. நான் வந்து ஆஸ்தி அளிக்கிறேன். இப்போது தெய்வீக சம்பிரதாயத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. மனிதனிலிருந்து தேவதையாகி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பொருளும் சதோப்பிரதானம், சதோ ரஜோ தமோவாகிறது. துரு ஏறிக்கொண்டே போகிறது. உங்களுக்கு மிகவும் நன்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தாரணை குறைவாக இருக்கிறது. சிலருக்கு புரிய வைப்பதற்கான அறிவு முற்றிலும் இல்லை. சிலர் நல்ல அனுபவியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய தாரணை மிகவும் நன்றாக இருக்கிறது. வரிசை கிரமத்தில் இருக்கிறார்கள். மாணவர்கள் ஒன்று போல இருக்க மாட்டார்கள். ஏதாவது ஒரு நம்பரில் நிச்சயம் இருப்பார்கள். தந்தை படிக்க வைக்கிறார். இது புத்தியில் பதிவதில்லை. சரி, அப்பா மற்றும் ஆஸ்தியை நினையுங்கள். இதையும் மறந்து போகிறீர்கள். எதற்காக அரைக்கல்பமாக பக்தி செய்து வந்தீர்களோ அந்த தந்தையை நினைப்பதில்லை. நீங்கள் முயற்சி செய்து சம்பூர்ண குணவான் ஆகிறீர்கள். சம்பூர்ண நிர்விகாரி. குடும்ப விவகாரத்தில் இருந்தாலும் நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள். கர்மம் செய்துதான் ஆக வேண்டும். புத்தியின் தொடர்பு பாபாவுடன் இணைந்திருக்கட்டும். எந்த செயலை வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆத்மாதான் ஞானத்தை எடுக்கிறது. ஆத்மாவில்தான் தாரணையாகிறது. இந்த உலகத்தின் மீது வைராகியம் வேண்டும். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விட்டுவிட்டு தன்னை அசரீரியான ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். தனியாக வந்தீர்கள், தனியாக போக வேண்டும். பழைய உலகம் அழியப் போகிறது. நாம் அனைவரும் புது உலகிற்கு செல்வோம். அவ்வளவுதான். நல்லது. பரமசிவன் நினைவிலிருந்து ஆத்மா கேட்டது மாயா சௌக்கியமா? சிவனின் நினைவில் இருந்து கொண்டால் எல்லா சௌக்கியமே மாயா சொன்னது. இதில் அர்த்தம் உள்ளது.